வெற்றிமாறன் கூடவே பயணம் பண்ணுவார். இப்போ அரசன் படம் வந்திருக்கு. ஸோ அவர் கூட நீங்கள் பயணம் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? தேங்க்யூ சார். சார் நிறைய அந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது என்ஓசி இது மாதிரி வாங்கியிருக்கோம் இல்லை மற்ற சாங்ஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு? பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் காப்பிரைட்ஸ் பற்றி ஒரு பைபிள் வேணும்னா என்கிட்ட இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கேன். விஜய் சேதுபதி வச்சு ஒரு மெல்லிசைன்னு ஒரு அது வரல சார், அது பை சென்சார். அப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாமா வராட்டிக்கும்? ஏன்னா பாதி படம் ஷூட்டிங் போயிருந்தது. இல்லை இது சென்சார் ஆகுதோ, அது சென்சார் ஆனது புரியாத புதுன்னு. ஓகே ஓகே. அவங்க ஒர்க்கிங் டைட்டிலாக மெல்லிசை வச்சாங்க, பட் அவங்க லேட்டரான் சென்சார் பண்ணி போனது புரியாத புதிர். ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்குது. டைரக்டராக இருக்கவும் சரி, மற்ற இதுலேயும் நடிக்கவும் சரி, உங்களை பற்றி ஒரு தப்பான செய்தி ஒரு இதுவுமே இது வரைக்கும் சினிமாவில் வந்ததே இல்லை. எங்கேயுமே யாருமே உங்களை பற்றி பேசினது இல்லை. அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குது. டைரக்டராக கேட்டாலும் சரி, மற்ற ஆர்டிஸ்ட்டை கேட்டாலும் சரி, மக்கள்கிட்ட கேட்டாலும் சரி, உங்கள்கிட்ட மாதிரி எப்படி இந்த எனர்ஜி இருக்காது? என்ன சீக்ரெட்? அது பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்கும். அவங்க பார்வையில் அந்த பாசம் அன்பு எல்லாம் இருக்குது. அதனால தான் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா சில லேபிள்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் எடுத்துட்டேன், அந்த சாங்ஸே எடுத்துட்டேன். ஸோ ராஜா சாருக்கும் எந்த நெகட்டிவிட்டியும் வரக்கூடாது அப்படின்றது, ஏன்னா ரொம்ப பிரியப்பட்டு வச்சதுனால அதுக்காக ரொம்ப போராடினேன் உண்மையாலுமே. இல்லை அதுவும் காப்பிரைட் இஷ்யூ தான். அது வராது. கிஷோர் சார் ஒரு நிமிஷம். கிஷோர் சார், சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், ராஜா சாரோட பெரிய தீவிர ஃபேன் நான். இந்த லீகல் இது எனக்கு தெரியாது சார். படம் எடுக்கும்போது எடுத்து முடிக்கிற அந்த ப்ராசஸில் தான் நிறையா எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை எப்படியோ தாண்டி கூச்சு வந்துட்டேன் சார் நான். கிஷோர் சார், டைரக்டர் சொன்னார் நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகிட்டு சோசியல் மீடியா இதுலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வில்லனாக நடிக்கும் போதும் சரி, கேரக்டராக இருக்கவும் சரி, மற்ற இதுலேயும் நடிக்கும் போது உங்களை பற்றி ஒரு தப்பான செய்தி ஒரு இதுவுமே இது வரைக்கும் சினிமாவில் வந்ததே இல்லை. எங்கேயுமே யாருமே உங்களை பற்றி பேசினது இல்லை. அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குது. டைரக்டராக கேட்டாலும் சரி, மற்ற ஆர்டிஸ்ட்டை கேட்டாலும் சரி, மக்கள்கிட்ட கேட்டாலும் சரி, உங்கள்கிட்ட மாதிரி எப்படி இந்த எனர்ஜி இருக்காது? என்ன சீக்ரெட்? அது பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்கும். அவங்க பார்வையில் அந்த பாசம் அன்பு எல்லாம் இருக்குது. அதனால தான் அப்படி தெரியுது. அதான் எல்லாருமே அப்படி இருந்தால் எல்லாருமே அப்படி தான் தெரிவாங்க நினைக்கிறேன். அதில் என்னோட இது ஏதோ கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. இருக்காங்க சார், நான் தான். ஐயோ சாரி சார், அதான் நிறைய கடன் வாங்கி கணக்காக நிறைய மாட்டாங்க, அதனால் தெரியாத நம்பர் நான் பண்ண மாட்டேன். இல்லைன்னா மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை. ஐயோ அப்படியா? இல்லை அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சார். வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு சார் தெரியும். இல்லை சார், அது எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது வெற்றிமாறன் சார் சொல்லுவார், கிஷோர் சார் இஸ் பை ஃபிலாசபி இஸ் அ காந்தியன், பட் பை ஆக்ஷன் இஸ் அ கம்யூனிஸ்ட்டு. அது கால் பண்ணியிருப்பாங்க, அது யாரோ சொல்லி நான் விட்டுருப்பேன். இப்போது எப்படின்னா, எனக்கு நானும் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டர் வேணும்னா நான் தேடி போவேன், எப்படியாவது அந்த ஆக்டரை பிடிச்சிடுவேன். ஸோ கண்டிப்பாக நான் தான் நடிக்கணும், இல்லைன்னா டெஃபினட்டாக நிறைய நல்ல நடிகர் இருக்காங்க. ஸோ யாராவது ஓகேன்னா அப்படி பண்ணிடுவாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த ஒன்றும் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல மிஸ் ஆகிடும். சில வாட்டி ஏதோ ஒரு வேலையில் இருப்போம், ஷூட்டிங்கில் இருப்போம். அதான் நான் சார் சொன்ன மாதிரி மேனேஜர் அசிஸ்டண்ட்டெல்லாம் வச்சுக்காதது அதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணாமே அப்படி ஏதாவது ஆக்கலாம். சொல்லுங்கள் சார். விஜய் சேதுபதி வச்சு ஒரு மெல்லிசைன்னு ஒரு அது வரல சார், அது பை சென்சார். அப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாமா வராட்டிக்கும்? ஏன்னா பாதி படம் ஷூட்டிங் போயிருந்தது. இல்லை இது சென்சார் ஆகுதோ, அது சென்சார் ஆனது புரியாத புதிர்னு. ஓகே ஓகே. அவங்க ஒர்க்கிங் டைட்டிலாக மெல்லிசை வச்சாங்க, பட் அவங்க லேட்டரான் சென்சார் பண்ணி போனது புரியாத புதிர். ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு கிடையாது சார். இது இப்போ தியேட்டருக்காரங்கள பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தா மட்டும்தான் படத்தை முதல்ல வாங்குறதுக்கே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் சார் கிஷோர் சார் குறைச்சி மதிப்பு இல்லை, யதார்த்த நிலைமையை சொன்னேன். கிஷோர் சார் எந்த லிஸ்ட்லேயும் அதில் இல்லை. எப்படி நீ இந்த படத்தில் நடிக்க வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? இல்லை சார், நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்லேருந்து வெளியில் இருக்க ஆட்கள் சார். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வருதோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ அந்த பயணத்தில் அதே சிந்தனையோடு இருக்கிற
ஒரு மனிதர் தான் கிஷோர் சார். ஸோ அந்த வேவ் லெங்த் மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு பாரு. இன்னும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அவ்வளோ கரெக்ஷன்ஸு அவ்வளோ ரீஒர்க்குக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் அவர் என்கிட்ட முகம் சுழிச்சதே கிடையாது. நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் இது ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு அது ரொம்ப மிகையாக இருக்கும். ஏன்னா நான் இன்னொரு ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்கள பார்க்குறேன், அவங்கக்கிட்ட அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, இதை மாற்றி கொடுங்க, அது திருப்பி இது பண்ணி கொடுங்கன்ட்டு. பட் அவர் அது ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவார், இதெல்லாம் ஒரு விஷயமானுவார். பட் எனக்கு அது ரொம்ப மிகையான விஷயம். அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட என்றைக்குமே நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இவருன்னு இல்லை, எல்லா கோஆர்ட் சுபத்ரா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வெரி டவுன் டு அர்த். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன சொல்ல வரமோ இருக்கிற கை காசு வச்சு எங்களால் அதை சொல்லிட முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொரு கேள்வி, அந்த பொண்ணு ஹரிஸ் உத்தமட்ட பேச வர்றாங்கல்ல கடைசியில், ஆமாம் சார், அதுகிட்டே பேசுகிறாங்களே எமோஷனான சீன், அதில் இருக்கு அவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக்கா சார்? அவங்க அந்த எமோஷன் ஆக போகுதுன்னு கிளம்பி வரல சார், அவங்க கிளம்பி இருந்தாங்க. அப்போ அந்த எமோஷன் அவங்கள மீறி வெளியில் வந்துருச்சு. அப்போ தொடச்சிட்டு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை இல்லை சார், உண்மை தானே. அவங்க வந்து அதை எதிர்பார்த்து வரல, அவங்க ரொம்ப ஜாலியாக தான் வந்தாங்க. அந்த பயணத்தில் அவங்க எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ அந்த டைமில் லிப்ஸ்டிக் அங்கேயே இருந்திருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தொடச்சிருக்கலாமா நீ? இல்லை சார், நான் வந்து உண்மையாக சார் சொன்னேன். நான் அதை வந்து அப்பன்ஸ்வாக தான் சொல்லலை. அப்போ அவங்க வந்து ரொம்ப நாள் சோகத்தில் தான் இருக்காங்க. அதான் அவங்க ரொம்ப நாள் சோகத்தில் இருக்காங்க சார், புருஷன் தொலைஞ்சிட்டாங்கன்னா. பட் இவங்க ஜாலியாக தானே வந்தாங்க. இவங்க அன்றைக்கி அவங்க டான்ஸ் கிளாஸ் விட்டு வந்தாங்க. பட் அந்த வீடை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நினைவுகள் வந்து அவங்கள எமோஷனல் ஆக்கிடுச்சு. ஓகே, காலையில இருந்து 3 படம் பார்த்து படம் ஏன் இந்த சேனல் எடுத்தீங்க? இல்லை சார், இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு பல தலைமுறைகளில் தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அது எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கதையை யோசித்தேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலை இருக்கும். ஒரு அப்பா தோத்துட்டாருன்னா அந்த தோல்வியை அவங்க மகனுக்கும் செலுத்துவார். அவன் அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்து அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இந்த பல தலைமுறைகள் கதை வந்து எப்படி அதை ஜெயிக்க முடியுது அப்படின்ற ஒரு அந்த உணர்வை பிரதிபலிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கேட்குதா? ஹலோ ஹலோ சார், இப்போ இந்த படம் வந்து பார்த்தோம். சின்ன பசங்க வந்து பெரிய வரைக்கும் வந்து அவங்கள காட்டுறீங்க. இது வந்து நீங்களா பிளான் பண்ணி எடுத்ததா இல்லைன்னா வந்து டிலே ஆகிடுச்சா? இல்லை, நான் அது பிளான் பண்ணது தான், டிலேவும் ஆச்சு, ரெண்டுமே இருந்துச்சு. ஆமாம். கிஷோர் சார், கிஷோர் சார், இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ அதுவும் இந்த பாடகர்லாம் நிறைய பாடுறாங்களா, இந்த ஒரிஜினல் பாடகரே திருப்பி வந்து மேடையில் பாடினா கூட அந்த அளவுக்கு கரெக்டாக பாட முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜி அது வந்து இது பண்ணுது. இதை பற்றிலாம் ரியாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் இந்த ரியாலிட்டிக்காக அவங்களோட லைஃபே பிடி வாத்தியார் வாழ்க்கை தொலைச்ச மாதிரி தொலைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரியாலிட்டி ஷோவில் போனதில்லை, ஜெயிச்சதில்லை. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது அங்கே. ஏன்னா நிறைய நல்ல பாடுறவங்கெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து சும்மா பாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நான் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப இதுதானா. பட் இப்போ இந்த உலகத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, டேலண்ட் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நினைக்கிறேன். முதல்லலாம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது, இப்படி எக்ஸ்போஜரே இருந்திருக்காது. இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறது நல்லது தானே. ஸோ அதை பற்றி அதான் நான் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கிஷோர் சார் எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்னாவே கிஷோர் சார் வந்து மைண்டில் வந்துடுவாங்க எல்லா டேரக்டருக்கும். இப்போ வந்து பாடகர்னா வந்துடுவாங்களோ தெரில, அது ஜனங்களுக்கு பிடிச்சா அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு மெமரிக்கு ஒரு பீரியட் இருக்கும்ல, அதுக்கு இன்னொரு புதுசாக வந்தப்போ அது மாறும், அவ்வளோதான். சார் டைரக்டர் சார், இங்கே சார் வாழ்த்துக்கள், படம் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சார் நிறைய அந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது என்ஓசி இது மாதிரி வாங்கியிருக்கோம்? எல்லா மற்ற சாங்ஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம்
ஏன்னா எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் பற்றி ஒரு பைபிள் வேணும்னா என்கிட்ட இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து இப்போ நான் வந்து ராஜா சார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் சார், மியூசிக் லேபிள் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன். இது சூழல் ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கு. ஸோ அதுக்கான தெளிவு இன்னும் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து வெறித்தனமான ராஜா ஃபேன்ஸ் வந்து அவருடைய சாங்ஸை யூஸ் பண்ணுன்ற ஆசையில் யூஸ் பண்ணிடுறோம். அது பண்ணிட்ட பிறகு தான் எங்களுக்கு உள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வந்து எப்படி கையாளுறோன்றது இருக்குது. நான் வந்து அதை கையாண்டுட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்த ராஜா சார் சாங்ஸ்லாம் நான் அவர்கிட்ட முறைப்படி பர்மிஷன் வாங்கி பண்ணது. சிலது என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சில லேபிள்ஸ் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து எடுத்துட்டேன், அந்த சாங்ஸே எடுத்துட்டேன். ஸோ ராஜா சாருக்கும் எந்த நெகட்டிவிட்டியும் வரக்கூடாது அப்படின்றது, ஏன்னா ரொம்ப பிரியப்பட்டு வச்சதுனால அதுக்காக ரொம்ப போராடினேன். உண்மையாலுமே நோட்டீஸ் வராது, எதுவுமே வராது. அது பர்மிஷன் வாங்கினது, அது வாங்கினது. எந்த பாட்டு? அது டோட்டலாக மாற்றிட்டோம், சாங்கே மாற்றிட்டோம் சார். இல்லை அது இல்லை, அது மியூசிக் அது இல்லை சார், சந்தத்துலேருந்து எல்லாமே வேறு, டோட்டலாக டிஃப்ரெண்ட் சாங் அது. சார் தமிழ்நாட்டில் கேட்குற எல்லா பாட்டும் இளையராஜா சார் தான் ஞாபகம் வரும். சார் குட் ஈவினிங் சார். எஸ் சார். சார் இப்போ கிஷோர் சார் வந்துட்டு அந்த மிரரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவரோட ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கேரக்டரை நீங்கள் பிளர் பண்ணிருக்கீங்க. ராஜா சார் தான். அதான் அது என்ன காரணத்துக்காக பிளர் பண்ணி? இப்போ ரீசன் அது இருந்துச்சு, ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஓகே. லாஸ்ட் 2 months பேக் வந்து சார் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு, என் ஃபோட்டோஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அதனால எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, எடுத்துட்டோம். தெரிஞ்சுக்கலாம், இஸ் த ஒன்லி ஆப்ஷன். யாழினி கேரக்டர் குழந்தையா இருக்கும் பொழுதும் பெரியவங்க இருக்கும் போதும் ரொம்ப எக்ஸாக்டா மேட்சா இருந்தாங்களே, அவங்க வளர்றவரை வெயிட் பண்ணி எடுத்தீங்களா இல்ல? ஆமாம், இல்ல அதே யாழினி தான். அப்படியா? குட்டியா இருந்த யாழினி அவங்க தானா? ஆமா. அப்படியா? ஆமா. ஓ சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது யாழினி. கிஷோர்ஜி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்க அந்த கிணத்து மேட்டில் ஒரு டைலாக் சொல்லுவீங்க, தண்ணி நிறைய, எப்பவுமே தண்ணி நிறைய இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபுல்லா சிமெண்ட் போட்டுலாம் இது இல்லாமல் மணலாவே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ உங்களுடைய அந்த இயற்கை வேளாண்மை விஷயங்கள் எல்லாம் படத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? நான் கொண்டு வந்து இல்லை, அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நேச்சுரல். யூஸ்வலா யாரோ ஒரு நடிகர் நம்ம கூட நடிக்கிறாருன்னா அவர் என்ன பண்றாருன்னு நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம், அவருக்குள்ள நமக்கு என்ன பிடிக்கும்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் கதைக்குள்ள அந்த வசனத்துக்குள்ள வந்துருவாங்கல்ல. பொதுவாக நீங்க நிறைய ஆக்ஷன்ல தான் பட்டைகளை போயிட்டு இருப்பீங்க. ரொம்ப மென்மையான, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப மென்மையான ஒரு படங்கள் சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நான் சூஸ் பண்ணதுன்னு இல்லை, அதை கிடைச்ச என்ன வாய்ப்பு வருதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் எது நல்லதோ எது எனக்கு பிடிக்கிறதோ அதுதான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ண ஒரு படம் தான். ஆக்சுவலாக அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுறது ரொம்ப இதில், அதுவும் எனக்கு கிடைக்கிறது, என்னை தேடி வந்து எனக்கு அந்த ரோல் கொடுக்கறது வந்து ரொம்ப ரேர். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். சார் வந்து ஒரு பிடி மாஸ்டராகவும் தெரிவார். ஒரு அப்போ அழகான எனக்கு சாரோட இன்டர்வியூஸ் வந்து நிறையா அவங்க ஃபேமிலியோடு பார்த்துருக்கேன். ஸோ அவருடைய அதர் சைடை நான் அங்கே பார்த்துருக்கேன். ஸோ என்னால் ரெண்டுத்தையும் காட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஷூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஷூட் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாடு போய் மாட்டிக்கிச்சு. சார் போய் தான் அந்த மாடை பிடிச்சி தண்ணியெலாம் கொடுத்துட்டு வந்தார். ஞாபகம் இருக்கா சார்? மறந்துட்டிங்களா? சாருக்கு அது நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அந்த டைலாக் வந்து எனக்கு அங்கே வைக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டேன். ஏன்னா அவருடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும் அப்படின்ட்டு. உங்கள் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இந்த படம் வர ஒரு செயற்கை கருத்தரிப்பு, இந்த தாய்மை அடைகிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதில் சாங்கில் கூட ஒரு பொண்ணு ரூமில் வந்து நிற்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வருவார், இயற்கை வந்து நேச்சர் லவர். அது ரொம்ப பிடிக்குமா? அது எல்லாருமே இயற்கை லவர். ஐ மீன் சார், நீங்கள் இப்போ ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல போய் நிற்கணும்னா நீங்கள் பிரியப்படுவீங்களா மாட்டீங்களா? அது நான் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். நம்மளை சுற்றி இயற்கை மிகுதியாக இருக்கணும், செயற்கை கம்மியாக இருக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன். வாழ்த்துக்கள். கிஷோர் சார், ஓடிடி பாலு எந்த லாங்குவேஜில் நிறைய படங்கள், நிறைய வெப் சீரிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இப்போ ஒரு பிஸியான இதாக இருக்கீங்க, தமிழ் படங்கள் குறைவாக இருக்கா இப்போ உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது சில வாட்டி அப்படி தான், சினிமா அப்படி தானே, வேலை இருந்தால் கண்டினியூஸாக வேலை இருக்கும், இல்லைன்னா
என்னது வேலையே இல்லையா, நீங்க எது choose வேலை போட்டுட்டு உட்காந்துருப்போம். ஸோ ஆஃபர்ஸ் எதுவும் வரலையா இது மாதிரி? இருக்குது சார், நடந்துகிட்டே இருக்குது. ஷூட் போயிட்டே இருக்குது. அது ரிலீஸ் ஆகிறது சிலது லேட் ஆகும், சிலது உடனே ரிலீஸ் ஆகும், அப்படி கேப் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கிஷோர் சார், இது வந்து கிஷோர் சார் வந்து நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் கூடவே பயணம் பண்ணுவார். இப்போ அரசன் படம் வந்திருக்கு. ஸோ அவர் கூட வந்து நீங்கள் பயணம் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இன்னும் தெரியல, அதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லை அது நடிக்கிறீங்களா? அதான் இன்னும் தெரியலன்னு சொன்னேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும்ல. இது வேறே மாதிரி, அதில் இந்த ஸ்பின் ஆஃப்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வந்த கதை இங்கே யாரெல்லாம் மீட் பண்ணுவார் அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ கதாநாயகி, நீங்கள் கதாநாயகி ஏன்னா நீங்கள் ஜெய்பீம்லேருந்து நடிச்சுன்னு வர்றீங்க. உங்களை பார்க்குற அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இப்போ வந்து ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிட்ட ஒரு ஹீரோயினாக பண்ணுறீங்க. எப்படி இருக்குது இப்போ? ஹீரோயினா எந்த கேரக்டர்னாலும் ஐ என்ஜாய் டூயிங் இட். ஹீரோயின் அப்படி இல்லை, வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு வருஷம் வந்து வேறு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பிரேக் எடுத்திருந்தேன். பட் ஐ என்ஜாய் டூயிங் எனி, அது ஒரு நாள் ஷூட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லீடரோடாக இருந்தாலும் சரி, என்ஜாய் மை ஜாப். சார், டாக்டர் சார், இப்போது சார் வந்து பிடி மாஸ்டர் இருக்கனால அவர் சிங்கர் ஓரியன்ட்னால அதை மெயினாக காமிச்சிட்டிங்க சார். இப்போ சுபத்ரா அவங்க வந்து அவங்க ஃபேமஸாக அந்த கிளாஸ் தான், பரியரும் பெருமாள். அவங்களுக்கு என்ன ஒரு கிளாஸ் சீனுமே இல்லையே, அது எதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு எடிட் போயிடுச்சுங்களா எப்படி? இல்லை, கிளாஸ் சீனாக எதுவுமே இல்லை. அது தேவதை டீச்சர் ரெஃபரன்ஸே இருக்கும். ஓகே, அதான் வெறும் டீச்சர்ஸ் ரூமில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கீங்க. ஆமாம், அவங்க கிளாஸ் ரூம் இல்லை சார். கதை அங்கே இல்லை சார். கதை வந்து அங்கே இல்லை. கதை வந்து அப்புறம் எடிட்டருக்கு ஓகே சார். நான் தான் சார். நீங்கள் எடிட்டர் சார். இப்போ எங்களுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சீன்லேருந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு போகும்போது டக்குன்னு ஜம்ப் ஆகுது சார். ஏன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து போயிருந்தால் கொஞ்சம் இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கும்னு ஃபீலாக இருக்குது சார். அது எதாவது எப்படி என்ன? இல்லை சார், சில சேலஞ்சஸ் இருந்தது சார் எனக்கு. இந்த சிலதை வந்து சாங் நரேட்டிவாக எடுத்திருந்தேன். இந்த காப்பிரைட் இஷ்யூனால ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது சில சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு. அந்த சேலஞ்சுக்கு உட்பட்டு தான் நான் ஒர்க் பண்ண முடிஞ்சது எனக்கு. நான் லாஸ்ட் மினிட்லேயே ஒரு 5 சாங் போயிடுச்சு எனக்கு. அதுக்குள்ளே சீன் நான் எழுதி சீனும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது போகும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது. சரி, நீங்கள் எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கான காரணம் என்னென்னா சார், இந்த உலகம் ரொம்ப நெகட்டிவிட்டி நிரம்பி இருக்குது சார். ஸோ அன்பு தொலைஞ்சு போயிட்டே இருக்குது சார். ஸோ அன்பு இந்த அண்டம் இப்போ ரொம்ப அதிகமாக தேட ஆரம்பிச்சிருச்சு, நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த அன்பை பிரதிபலிக்கிற ஒரு படமாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது எவ்வளோ முடியுமோ என்னால் அதுக்கான எஃபர்ட் போட்டு பல தடைகள் இருந்துச்சு, பல காப்பிரைட்டுகள் இருந்துச்சு, நடுவில் கோவிட் இஷ்யூஸ் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை போய் சேர்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஊந்துதலும் அந்த தன்னம்பிக்கையும் தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்று எழுதிட்டேன், நான் அதுக்காக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முழு டீமுமே என் கூட ட்ராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட 7 வருஷம். ஸோ இந்த அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பு தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கிஷோர் சார், ராஜாக்கு ராஜாடா.